Please subscribe Sadhguru Sai Creations. பொதுவாக சொல்லணும்னா சர்க்கரை நோய் தொடர்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு அடுத்ததாக எனக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் வருது அப்படின்னு நிறைய பேர் இருக்குது. கொலஸ்ட்ரால் வரலாம். இதற்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய மேஜர் ஆர்கன்ஸ் இடுப்பில் இருந்து கால் வரைக்கும் எனக்கு வந்து மறுத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது. கால் பாதங்களில் அந்த டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். கால் பாதங்களில் புண்கள் ஏற்பட்டு அது ஆறாமல் ஃபைன் பவுடரை நம்ம நெய்யில் கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வரணும். இதனால் என்ன பெனிஃபிட் எனக்கு கிடைக்கும், இந்த ஏலரிசி பொடியை மட்டும் நான் சாப்பிட்டா எப்படி எனக்கு சர்க்கரை நோய் குணமாகும் அப்படின்னா, இந்த சர்க்கரை நோயால் எனக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ், அதாவது ஒபிசிட்டி, உடல் எடை அதிகரிக்குது, சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது, இல்லை இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ இந்த மாதுளை தோலை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் இதில் அந்த மாம்பருப்பு பொடி இருக்குது இல்லைங்களா, இதை போட்டு நல்லா கலந்து குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா, அதற்கேற்ற மாதிரி சித்த மருந்துகளை நம்ம தொடர்ந்து டயட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா நிச்சயமாக இதனால் ஏற்படக்கூடிய பெரிய ஆபத்துக்கள் வராமல் தடுக்க முடியும். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். சர்க்கரை நோய் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது உண்மையிலே சொல்லப்போனால் இது ஒரு நோய் அப்படின்னு கிடையாது, ஒரு குறைபாடு தான். இது பலருமே இப்போ நல்லாவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த குறைபாடு நம்ம உடலில் ஏதாவது ஒரு டிஃபிஷியன்சி வருதுன்னா அதை சரி பண்ணுறதுக்கான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த சர்க்கரை நோயை நம்ம உணவு முறைகள் மூலமோ இல்லை இயற்கையான சில வழிமுறைகள் மூலமோ சித்த மருந்துகள் மூலயமாக பக்க விளைவுகள் இல்லாமல் நிச்சயமாக இதை முழுவதும் குணப்படுத்த முடியும். ஆனால் க்ரானிக்காக ரொம்ப நாள் எனக்கு வந்து சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். பொதுவாக சொல்லணும்னா சர்க்கரை நோய் தொடர்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு அடுத்ததாக எனக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் வருது அப்படின்னு நிறைய பேர் இருக்குது. கொலஸ்ட்ரால் வரலாம். இதற்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய மேஜர் ஆர்கன்ஸ், கிட்னி அஃபெக்ட் ஆகிறது, இல்லை கார்டியாக் இஷ்யூஸ், இருதயம் தொடர்பான பிரச்சனைகள் வருது. இது எல்லாமே சர்க்கரை நோயால் வரக்கூடிய விளைவுகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாளடைவில் இதனால் பெரிய ஒரு பாதிப்பு நம்ம உடலில் வருது. ஸோ ரொம்ப நாளாக எனக்கு வந்து உடல் நலம் சரியில்லாமல் இதுக்கெல்லாம் நான் மெடிசன் சாப்பிட்டுட்ருக்குறேன், ஸோ இது வந்து ரொம்ப நாளாக எனக்கு வந்து சுகர் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா சர்க்கரை நோயால் நமக்கு நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளும் வருது. அதாவது நம்ம பொதுவாக டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லவே டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்லுவோம். சிறுநீரகங்களில் பாதிக்கப்படுறது, நரம்பு சம்மந்தப்பட்டது டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்ற கண்டிஷன். கண்களில் பார்வை குறைபாடு ஏற்படுறது டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் சர்க்கரை நோயால் நிறைய பேருக்கு வந்து அதுக்கப்புறம் சிறுநீரகங்கள் பாதிக்கப்படுறது, இதயம் தொடர்பான பிரச்சனைகள், கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது, ஒபிசிட்டி உடல் எடை அதிகரிக்கிறது, இல்லை நாளடைவில் உடல் எடை குறைந்து போகிறது, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள், கை கால் மறுத்து போகிறது, இடுப்பில் இருந்து கால் வரைக்கும் எனக்கு வந்து மறுத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது. கால் பாதங்களில் அந்த டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். கால் பாதங்களில் புண்கள் ஏற்பட்டு அது ஆறாமல் நீண்ட நாட்களாக எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனும் நிறைய பேருக்கு வருது. இப்போ ஆரம்ப காலகட்டத்தில் இவ்வளோ பிரச்சனைகளும் வராமல் இருக்க, ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து பிளட் டெஸ்ட் பார்த்துட்டேன், இப்போ 1 or 2 monthஸாக எனக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க, இல்லை பார்டர்லைன் டயபெட்டிஸ்னு சொல்லியிருக்காங்க, ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டயபெட்டிஸ் வரப்போது கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்லேயே நம்ம முன்னெச்சரிக்கையாக நிறைய மாற்றங்கள் உணவிலும் நம்ம வாழ்வியல் மாற்றங்களும், ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் நிறைய கொண்டு வந்தோம்னா இந்த சர்க்கரை நோயிலிருந்து நிச்சயமாக முழுவதுமாக விடுபட முடியும். பொதுவாக பார்த்தோம்னா இந்த சர்க்கரை நோய் இருக்கும் பட்சத்தில் நாம் எடுக்கக்கூடிய உணவுகளில் அதிகமான கவனம் செலுத்தணும். இதில் பார்த்தோம்னா பொதுவாக இந்த பட்டை தீட்டப்படாத தானிய வகைகள், நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும். இந்த பட்டை தீட்டப்படாத அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம்னா நம்ம உணவில், அதாவது அரிசி வகைகளை ரொம்ப மாவுச்சத்து இருக்கிற மாதிரி பொருட்களை எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மைதா சார்ந்த உணவுகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். இது தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம்னா ரொம்ப எளிமையாக இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது வெந்தயத்தை ஊற வச்சுட்டு, நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அந்த வெந்தயம் ஊற வைத்த தண்ணீரை குடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா முளைக்கட்டிய வெந்தயத்தை பவுடர் பண்ணி அந்த பவுடரை மட்டும் சாப்பிட்றேன்ட்டு நிறைய பேர் சொல்வீங்க.
நிச்சயமாக இந்த வெந்தயம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, குரோமியம் நிறைய இருக்கிறதுனால நேச்சுரலாகவே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸை, பேன்க்ரியாஸில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸை ஆக்டிவேட் பண்ணி நேச்சுரலாக இன்சுலின் செக்ரீட் ஆகிறதுக்கு, ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலை இது கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது. அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தோம்னா ஏலக்காய் பொடியை நம்ம பயன்படுத்தலாம். இந்த ஏலக்காய் பொடியை எப்படி சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஏலக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை தான் நம்ம ஏலரிசி அப்படின்னு சொல்கிறோம். ஏலரிசி அப்படின்னு பார்த்தோம்னா இது தனியாகவே கடைகளில் கிடைக்கும். ஏலக்காய்க்குள்ளே இருக்கக்கூடிய விதைகள் இது நல்லா முத்தின பிறகு பார்த்தோம்னா நல்ல பெரிய பெரிய சைஸாகவே நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மண் சட்டியில் லேசாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். வெறும் இந்த ஏலரிசி பொடியை மட்டும் வைத்தே நம்ம சர்க்கரை நோயை முற்றிலுமாக கட்டுக்குள் கொண்டு வர முடியும். இந்த ஏலரிசியை என்ன பண்ணலாம்னா, லேசாக வறுத்து நல்ல ஃபைன் பவுடராக நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். பவுடர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வஸ்திரகாயம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். ஒவ்வொரு சூர்ணத்தையுமே நம்ம அது ஒரு பாத்திரத்துக்கு மேலே வெள்ளை துணியை கட்டிட்டு, அந்த காட்டன் வெள்ளை துணியில் இந்த ஏலக்காய் பொடியை போட்டு நம்ம கையிலால் லேசாக தடவிக்கிட்டே வந்தோம்னா கீழே ஃபைன் பவுடராக நமக்கு கிடைக்கும். இந்த ஃபைன் பவுடரை ஒரு நாளைக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, அதாவது 1 கிராம் அளவுக்கு எடுத்து இதை நெய்யோடு கலந்து சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 2 வேளை இந்த ஏலரிசி பொடி ஃபைன் பவுடரை நம்ம நெய்யில் கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வரணும். இதனால் என்ன பெனிஃபிட் எனக்கு கிடைக்கும், இந்த ஏலரிசி பொடியை மட்டும் நான் சாப்பிட்டா எப்படி எனக்கு சர்க்கரை நோய் குணமாகும் அப்படின்னா, பொதுவாக நமக்கே தெரியும் இந்த ஏலக்காயில் பார்த்தோம்னா அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. நம்ம சாப்பிடும்போதே தெரியும் இதில் அதிகமான நார்ச்சத்து இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் இல்லாமல் இந்த ஏலக்காயோட விதைகளில் இருக்கக்கூடிய எசென்ஷியல் ஆயில்ஸ் என்ன பண்ணுன்னா, நம்ம உடலுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனும் அதுக்கு கொடுக்குது. முக்கியமாக பேன்க்ரியாஸை அதில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. பொதுவாகவே நம்ம சர்க்கரை நோயாளிகளுக்கு தரக்கூடிய மருந்துகள் எல்லாத்துலேயுமே இந்த ஏலரிசி ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக நம்ம சேர்த்து கொடுக்குறோம். இதை மட்டுமே தனியாக நம்ம நெய்யோடு சேர்த்து இந்த ஏலரிசியை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமாக சர்க்கரையோட அளவு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த சர்க்கரை நோயால் எனக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ், அதாவது ஒபிசிட்டி, உடல் எடை அதிகரிக்குது, சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது, இல்லை இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது, இது எல்லாத்துக்குமே நமக்கு இந்த ஏலரிசி பொடி ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எலிமினேட் ஆகணும் அப்படின்னா இந்த ஏலரிசி பொடியை தாராளமாக சர்க்கரை நோயாளிகள் நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டுட்டு வரலாம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம். அதில் முக்கியமாக நம்ம இந்த மாதுளைப்பழம் சாப்பிட்றதுனா, மாதுளைப்பழம் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு பழம் தான். இந்த மாதுளையோட தோல் இருக்கு இல்லைங்களா, இதையுமே பயன்படுத்திட்டு வந்தோம்னா சர்க்கரை நோய் மிக விரைவில் குணமாகுதுன்னு சொல்லலாம். அது முக்கியமாக இந்த மாதுளை தோல், நாட்டு மாதுளை தோலை நல்லா காய வச்சு நம்ம பதப்படுத்தி எடுத்து வச்சுக்கணும். இதை எப்படி நம்ம சர்க்கரை நோயாளிகள் பயன்படுத்தலாம் அப்படின்னா, இந்த தோலை சின்ன சின்னதாக கையிலே பிச்சுட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் ஒரு மாதுளை பழத்தோட தோலை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் கொதித்ததுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுத்துக்கணும். இது கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சமாக கடுக்காய் பொடி சேர்க்கணும். கடுக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கணும். கலந்து இப்போ கால்களில் புண்கள் இருக்குது இல்லையா, சர்க்கரை நோயாளிகளுக்கு டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். கால்களில் புண்கள் இருக்குன்னா அந்த புண்களை கழுவிக்கிட்டே வரணும். ஸோ ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் இந்த மாதிரி கழுவிக்கிட்டே வந்தோம்னா நம்ம கால்களில் இருக்கக்கூடிய புண்கள் குணமாகும். அதாவது டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். கால்களில் இருக்கக்கூடிய புண்கள் குணமாகிறதுக்கு இது ஒரு எக்ஸலண்ட்டான ரெமெடி. நிறைய பேருக்கு கால்கள் பாதத்தில் எனக்கு உணர்வே இல்லை, மறுத்து போகுது, அடிக்கடி கால்களில் புண் வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதை பயன்படுத்தலாம். இதே மாதுளை தோலை பயன்படுத்தி நம்ம உள்ளுக்கு கஷாயமாகவும் குடிச்சிட்டு வந்தோம்னா சுகர் லெவல் 400க்கு மேலே இருக்குது, அதுவும் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் ரொம்ப அதிகமாக இருக்குது, 400 மேலே என்னால் முடியவே இல்லை, இன்சுலின்லாம் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்கிறவங்க நிச்சயமாக இதை ஃபாலோ பண்ணால் குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதுளை தோலை என்ன பண்ணால் ஒரு 3 கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் மாம்பருப்பு அப்படின்னு சொல்கிறோம். மாம்பழத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய கொட்டைகள், இது தனியாக மருந்து கடைகள்லேயும் கிடைக்கும், இது பவுடர் ஃபார்ம்லேயும் நமக்கு கிடைக்கும். இது மாம்பருப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபைன் பவுடரை அந்த கஷாயத்தில் போட்டு நல்லா கலந்துக்கணும். கலந்து இந்த கஷாயத்தை ஒரு நாளைக்கு 2 வேளை உள்ளுக்கு குடிச்சிக்கிட்டே வரணும். கிட்டத்தட்ட ஒரு 80 ml அளவுக்கு குடித்தா போதுமானது. ஸோ இந்த மாதுளை தோலை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் இதில் அந்த மாம்பருப்பு பொடி இருக்கு இல்லைங்களா, இதை போட்டு நல்லா கலந்து குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா இந்த அதிகமான ஒரு தோற்பு சுவை என்ன பண்ணுதுன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலை குறைக்க ஆரம்பிக்கும்.
படிப்படியாக நமக்கு ஜென்ரலாகவே இன்சுலின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக ரத்தத்தில் வந்து கலந்து சுகரோட லெவல் நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும். தொடர்ந்து இதை வந்து 1 மண்டலம் அளவு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா 400க்கு மேலே நமக்கு சுகர் இருந்தது, இப்போ நல்லா குறைஞ்சி 200 இல்லை 180 இந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கேன்ட்டு நிறைய பேர் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சர்க்கரை நோய் அப்படின்னு வந்ததுன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இதை முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். ஒருவேளை பல வருடங்களாக எனக்கு சர்க்கரை நோய் இருந்தாலும் அதற்கேற்ற மாதிரி சித்த மருந்துகளை நம்ம தொடர்ந்து டயட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா நிச்சயமாக இதனால் ஏற்படக்கூடிய பெரிய ஆபத்துக்கள் வராமல் தடுக்க முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.